சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோவை வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. அதுக்காக வந்து எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கேளுங்க. நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம், ஓகேங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, அதாவது இன்ட்ராடே வேணும், இல்லை ஸ்விங் ட்ரேட் வேணும், இல்லைன்னா பொசிஷன்ஸ் வேணும், அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ் வீடியோ வருது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஷார்ட்ஸில் வந்துடும். உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும் ஷார்ட்ஸில் வந்துடும். இல்லை பேங்க் நிஃப்டி வருது அப்படின்னா நான் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். ஸோ இப்போது ஈவினிங் வந்து நம்ம ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. ஒரு வீடியோனா வந்து ஆக்சுவலாக ஒரு 15 to ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வீடியோவாக வந்துடும் உங்களுக்கு, ஈவினிங் வந்துடும். இது இல்லாமல் இருக்க வீடியோ வந்து மார்னிங் வந்து ஒரு 2 to 3 minutes மார்க்கெட் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் எடுத்தால் தான் அனலைஸ் பண்ணால் தான் 1-2 என்ட்ரி கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு 2-3 ரீல்ஸ் மாதிரி வந்து 2-3 ஷார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து இன்ட்ராடே ஷேர்ஸ் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து ஃபுல் டைமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம வந்து சேனல்ஸ் ஃபுல் டைமாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கோம் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுறோம், ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். டே ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு ஷேர்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸில் இருக்காது. ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து ஒரு ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மார்க்கெட் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர்ஃபை பண்ணிக்கணும். நம்ம இந்த காப்பிரைட் கண்டென்ட் ரைட் பார்க்குறோம்ல, சிலர் வந்து கூடயே இருப்பாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கே தெரியாது, அது என்னன்னே தெரியாது, ஃபுல்லாகவே தெரியாது. எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. சூதாட்டம், மார்க்கெட்டுக்கு போகாதீங்க, சூதாட்டம் அப்படின்றது நிறையா இருக்குது உங்களுக்கு. இதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்களே நிறையா பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. என்னன்னே தெரியாமல் மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ண தெரியாமையே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதனாலே என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஏன்னா ட்ரேட் பண்ண தெரியல, மார்க்கெட் எப்படி இருக்குன்றதையும் அவங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண தெரியல, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வரீங்க, உங்கள் ஃபண்டு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் போக வேண்டியது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு வந்து பேங்க்கில் நான் கேஷ் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு இன்வெஸ்டர் யாராவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு அட்வைசர்கிட்ட போயிட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டுன்னு கேட்கணும். பேங்க்கில் போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்து நம்ம ஃபண்டு காசு போட்டு எடுக்கிற அக்கௌண்ட்டு, ஓகேங்களா? இது இல்லாமல் நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு. இது இல்லாமல் டிமெட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ டிமெட் அக்கௌண்ட்டு இதில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஃபுல் டைம் புரோக்கர் இருக்காங்க, நான் புரோக்கிங் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே நல்லா இருக்குன்றதை விட பேங்கிங்கில் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஃபுல் டைம் புரோக்கர்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் ப்ரைவேட்டாக போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஜிரோதா நான் ஜிரோதா யூஸ் பண்ணுறேன். ஜிரோதா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது இல்லாமல் நிறையா இன்வெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. நமக்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
ஷேர் மார்க்கெட்டுன்றதே நம்ம இன்னும் சவுத் இந்தியாவில் கேம்லிங் தான், சூதாட்டம்ன்ற கான்செப்டில் தான் இருக்குது. நார்த் இந்தியாவிலாம் இருக்குது. ஆனால் வேர்ல்டு வைஸ் வந்து இதோட அப்ரோச்சஸ் வேறு. அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, எர்னிங் இருக்குல்ல, அதை பொறுத்து மாறும். நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக நான் தேடினேன், உண்மையாலுமே சர்ச் பண்ணது தான் ரிலேட்டடாக. நம்ம ஒரு ஜாப் போகிறோம், உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ரிலேட்டடாக? நல்லா ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக சேலரி, பெட்டரான ஒர்க் இருக்கணும்னு தேடுவோம். நான் ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆல்ரெடி ஒரு 2 பேருக்கு நம்ம ஒரு ஜாப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. அங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அப்படியே அடுத்து வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிமெட்டில் இன்வெஸ்ட்டில் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதுக்குன்னா சேமிப்பு தான், ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா அதுக்கான ஓரியன்டான எங்கே எல்லாருமே எதுக்கு நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா என்ன ஏர்ன் பண்ணணுன்றது தானே ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கான சோர்ஸ் தான் இது, மார்க்கெட்டுக்கான சோர்ஸ் தான் இது. அப்போ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, எங்கே எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஆக்சுவலாக டிமெட் அக்கௌண்ட்டுன்றப்போ உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் கையில் இருக்கும். பேங்க் வழியாக உங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. டேரெக்டாக நீங்களே ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிக்க முடியும். நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்த ஷேரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலேஜ் எடுத்து படிச்சுக்குங்க. ஆக்சுவலாக ஒரு சின்னதாக வந்து பிஃபோர் எஜுகேஷன் தான் மஸ்ட்டு உங்களுக்கு. எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி போயிட்டு அதை ரிலேட்டடாக சின்னதாக ஒரு கோர்ஸ் மாதிரி. ஏன்னா இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் வரேன், நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். 10,000 20,000ன்றது சிங்கிள் ஸ்டாக்கில் உங்களுக்கு போயிடும், ஈஸியாக போயிடும். இது இல்லாமல் லட்சம், 1 கோடி 2 கோடி அதெல்லாம் ரேர் கேஷு. லட்சத்தில் நிறையா பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றிட்டு போனவங்களும் இருக்காங்க நிறையா பேர். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே, எனக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னைய தேதி வரைக்கும் ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு அது ஓரியன்டாக வந்து கற்றுக்கிட்டு டே பை டேயாக வந்து, அதாவது குயிக் லேர்னிங்கிறத விட நீங்கள் உங்கள் செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்க முடியும் போய் எதுவுமே. அப்படி கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீலான்சர்னால் என்ன, ஆக்சுவலாக ஒர்க்குக்கும் ஜாபுக்கும் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் 8 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுவீங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. போயிட்டு மந்த்லி சேலரிக்கே ஒர்க் பண்ணுவீங்க. இது உங்கள் மைண்ட் செட். எதுவுமே சூஸ் பண்ணுறது உங்கள் மைண்ட் செட். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஓனாகவே நீங்கள் ஃபண்டு போட்டு ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறது பிஸ்னஸ், ஓகேங்களா. ஃப்ரீலான்சர்ன்றது உங்கள் ஓன் ஃப்ரீ டைமில் உங்களுக்கான சோர்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது. அதை நீங்கள் வந்து இப்போது ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க, ஜாப் போனீங்கன்னா 9 to 5, ஓகேங்களா. ஃப்ரீலான்சர்னால் நம்ம ஒரு 4-5 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லா கம்பெனிக்குமே உங்களால் முடியும்னா நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ண ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இது ஃப்ரீலான்ஸ் கான்செப்ட் வரும். ஸோ சூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து க்ரோ ஆகிட்டோம். எஜுகேஷன் வைஸ் கொஞ்சம் வந்துருச்சு. தமிழ்நாடுன்றது, இந்தியான்றது கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மூவ் ஆக வேண்டியது குளோபலைசேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1990 குளோபலைசேஷன் ஓப்பன் பண்ணாங்க. குளோபலைசேஷன்னா என்ன, ஆக்சுவலாக உலகமயமாக்கல், ஓகேங்களா. பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கப்போ ஓப்பன் பண்ணது குளோபலைசேஷன். அப்போ ஓப்பன் பண்ணதுன்னொடனே இங்கே இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் வெளியே போய் விற்க முடியும், வெளியே இருக்க மார்க்கெட் இங்கே வந்து விற்க முடியும். அடிடாஸு, நைக்கு, ஸோ ரீபாக்கு, நமக்கு தெரிஞ்ச ஃபாரின் பிராண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது இது எல்லாமே பாப்புலரானது ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஆட்ஸ் மூலிமா வந்துடும் உங்களுக்கு உள்ள.
அதாவது இன்வெஸ்ட்ன்றது ஃபண்டுன்றது இப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வியூஸை இன்க்ரீஸ் பார்க்க வச்சு அவங்க அட்வைஸ்மெண்ட் ப்ராடக்ட் அட்வைஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸ் மேட் இன் இண்டியா ஸ்டார்ட் அப்ஸுன்றப்போ நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் கோட்டை விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இயருக்கு ஒரு பட்ஜெட் வரும். ஓகேங்களா, பட்ஜெட் போடுவாங்க, எல்லா ப்ராஜெக்ட் நடக்கும், எல்லாமே இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன்றப்போ குளோபலைசேஷன்னாலே என்ன யாருக்கும் தெரியாது. ஜிஎஸ்டினாலே என்னன்னு தெரியாது. ஜிஎஸ்டின்றது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேங்களா, நீங்கள் போய்ட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அது கூட டேக்ஸ் ஆட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே பார்ப்போம். ஆக்சுவலாக பிஸ்னஸ்ன்றப்போ அதை பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து ஃபேக் நியூஸஸ் இருக்காது, ரியாலிட்டியாக என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ அதுக்கான சப்போர்ட்ஸு என்ன இருக்கோ அது வரட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி வரட்டும். ஸோ ஃபேக் நியூஸஸ் நம்ம என்றைக்கும் பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டோம். பியூராக என்எஸ்சி வெப்சைட்டை யூஸ் பண்ணுறோம், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோம், ட்ரேடிங் வியூஸ் ஸ்டாக் மேஜராக ட்ரேடிங் வியூஸு மணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். நியூஸஸுக்கு வந்து பிஸ்னஸ் லைன்ஸு இதுதான் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டான நியூஸஸ். ஓகேங்களா, அந்த சேனல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நான் ஆக்சுவலாக ஓனாக வெரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஏன் சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது ஃபுல்லாகவே சார்ட்டுன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் வந்து வெறும் ஸ்டாக்ஸ் நேமு மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கான பை சேல் லெவல் கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து டீச்சிங் தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த சார்ட் வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது, இன்றைக்கி இந்த ப்ரைஸில் இருக்குது. இந்த சார்ட்டை எடுத்து இன்றைக்கி பை பண்ணிட்டு நீங்கள் இங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இஷ்யூஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்தோம், குளோபலைசேஷன் பார்த்தோம். குளோபலைசேஷன்றப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்க பொருளை இங்கே வாங்கலாம், இங்கே இருக்கிறவங்க அமெரிக்கா பொருளை வாங்கலாம், இல்லை யூரோப்பில் இருக்கவங்க இங்கே இருக்க ப்ராடக்டை பை பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து இதுக்கான எல்லாமே வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஏர்போர்ட்ஸு, அப்புறம் ஷீஸு, கப்பல், துறைமுகம். ஆக்சுவலாக ஓகேங்களா, துறைமுகம், ஃப்ளைட்ஸு, கார்கோஸு, இது இல்லாமல் கொரியர் சர்வீஸ், இது ஓரியன்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஷிப்பிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷிப்பிங் கம்பெனிஸு, கார்கோஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொரியர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது லாஜிஸ்டிக்ஸு, இது எல்லாமே மூணுமே நல்லாயிருக்கும். அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது சில ப்ராடக்ட் சில இடத்துல தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. ஆக்சுவலாக இப்போது ரஷ்யாவில் இல்லை இப்போ நமக்கே எடுத்துக்கங்களேன், சில ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், சில ப்ராடக்ட் கேரளானா லப்பர் மேனுஃபேக்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து ரைஸஸ்ஸு, பஞ்சாப் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கோதுமை இருக்கும். இன்னும் மேலே போனீங்கன்னா ஆப்பிள்ஸு அப்படி இருக்கும் உங்களுக்கு. சில ப்ராடக்ட் சில இடத்துல தான் கிடைக்கும். அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன்றப்போ அந்த இடத்துக்கான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, இங்கே வாங்க முடியாது, இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது. அப்போது டிரான்சாக்ஷன் குளோபலைசேஷன் மாறிடும். அப்போ இங்கே இருக்கவங்க அங்கே விற்கலாம், அங்கே இருக்கவங்க இங்கே விற்கலாம், வேணுங்கிறத வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே இருக்க ப்ராடக்டை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீட்ஸ் இருக்குல்ல, தேவைன்னு இருக்குல்ல, அது வந்து கம்மியாகும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கிது, குளோபலைசேஷன் சில ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டாங்க. சில ஃபுட்டு வந்து ரொம்ப ஆக்சுவலாக செக்யூரானது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்ன்றப்போ அது தனியாக போகும். அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மேஜரானது. சில மரபணு மாற்ற இதைன்றிருக்கு. இன்னுமே வந்து சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம மேகி நூடுல்ஸ் எல்லாம் கூட சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா வந்து வாருன்றதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்லான வார்ஸ் இப்போது. ஓகேங்களா, அதில் வந்து ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து குளோபலைசேஷன்லேயே போனாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமி ஓரியன்டானது, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு எக்கனாமிக் ஓரியன்டானது. அப்போ இது எல்லாமே மேஜராக பார்த்து தான் வந்து ஒரு ட்ரேடே நடக்கும். ட்ரேட் டீலே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா
இந்தியா வந்து கன்சியூமர் கண்ட்ரி, ஓகேங்களா. ஹை பாப்புலேஷன் அண்ட் சர்வீஸ். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மகிட்ட இல்லாதது இல்லை, நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாக கொஞ்சம் எஜுகேஷன்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஏஐலாம் சொல்லிட்டீங்கல்ல, ஏஐலாம் வந்து சும்மா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏஐலாம் நீங்கள் இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோனு, நம்ம வீடியோ கட் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே ஏஐ கான்செப்டில் தான் வரும். மேஜராக மிஷின் ஒர்க் பண்ணுதுன்ற கான்செப்டில் தான் வரும். இந்த கான்செப்ட் எடுத்திங்கன்னா கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம் அங்கே போகும். ஆக்சுவலாக அந்த ஓரியன்ட்டு போகும். ஸோ மேஜராக வந்து சோர்ஸ் வந்து என்னென்னா, ஃபுட்டுன்றப்போ நீங்கள் டெவலப் கண்ட்ரி இல்லை அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட்ஸுன்னு வரும் உங்களுக்கு. அப்போ நியூட்ரிஷன் ஃபுட்ஸ்னால் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அப்போ வந்து எக்கனாமிக் வைஸாக வரும், பிராண்டட் போகும். நாங்கள் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம், நல்ல ஃபுட்ஸை கொடுக்குறோம். கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு சத்துள்ள உணவு கொடுக்குறோன்ற கான்செப்ட் நேம் வரும், ஓகேங்களா. இந்த எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ நியூஸஸ் கவர் பார்க்கணுன்னா இது எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இது சிங்கிள் வீடியோவில் பேசினா லாங் வீடியோவாக போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம மேஜராக பார்க்குறது என்னென்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அடுத்த வீடியோவில் ஏதாவது நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், ஸ்டாக்ஸ் பார்க்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம். இது இல்லாமல் MCX கமாடிட்டி அண்டு கரன்சி மார்க்கெட்டு, இது இல்லாமல் மெட்டல்ஸ் கமாடிட்டியில் வந்துடும், இது பார்க்கலாம். இல்லைன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ NSE, BSE, MCX, நாஸ்டாக். ஸோ நமக்கு மேஜராக இது தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதுவே ஷார்ட்ஸில் வரும், வீடியோஸில் வரும். எது ஒரு நாள் வீடியோஸில் வருதுன்னா வராது ஷார்ட்ஸில் வந்துடும், ஓகேங்களா. ஸோ மேஜராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் இன்னுமே பெட்டராக நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மெயில் ஐடி இருக்குது, இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கேளுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, போர்ட்ஃபோலியோ ரிலேட்டடாக நீங்கள் லாங் டைம் போகிறீங்கன்னா அதையும் அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கான டவுட்ஸும் ஏதாவது இருந்தால் கேளுங்க, ஓகேங்களா. சேனலோட பர்பஸ் அதுதான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவதுன்னா அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் 500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ.